ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காகவே இந்த பரிசை இந்த வராகி அம்மா என் கைகளில் ஏந்திக்கிட்டு வந்திருக்கேன். நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டது இது ரெண்டில் ஒன்றுக்குள்ளே தான் இருக்கு. நீ இதை இப்போது சரியாக தொட்டு விட்டாய் என் செல்லமே. உனக்காக நீ கேட்டதை கைகளில் ஏந்திக்கிட்டு வந்த நான், நீ அதை சரியான முறையில் தொடுகிறாயான்னு உன்னை சோதிச்சேன். நீயும் உனக்காக கேட்ட பரிசையே சரியாக தொட்டுட்ட. அதனால தான் இப்போது சந்தோஷத்தோடு உனக்கு என் அருளாசிகளை கொடுத்து நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தில் மனிதர்கள் உன்னை விட யாரும் உயர்ந்தவர்களாகவும் இல்லை, உன்னை விட யாரும் தாழ்வானவர்களாகவும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவமும் திறமையும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க சரியாக வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துட முடியும். உன் வாழ்க்கையிலையும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தராக இருக்காங்க, ஒவ்வொரு திறமையும் கொள்கையும் உள்ளவர்களாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு யாரையும் குறைவாக எடை போடாமல் எல்லாரையும் சரிசமமாக நினைக்க பழகு. இந்த உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய கடல் நீர்ங்கிறது ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாததாகத்தான் இருக்குது. அப்படி ஒரு துளி எண்ணெய்க்கு அவ்வளவு பலம் இருப்பது போல ஒவ்வொரு மனிதரும் தான் வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமையும் தகுதியும் உள்ளவர்களாகத்தான் இருக்காங்க. உன் வெற்றியும் உன்னுடைய தோல்வியும் உனக்கானது. வெற்றி பெற்றால் நீ சந்தோஷப்பட போற, தோல்வி அடைஞ்சா அதுக்கான கஷ்டத்தையும் நீ தான் பட போற. அப்படி இருக்கும்போது நீ வாழ்க்கையில் உழைக்கும்போது முயற்சி செய்யும்போது வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்றதுல கவனம் செலுத்தணுமே தவிர இந்த உலகம் என்ன நினைக்கும், ஊரில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னு அடுத்தவங்களை பற்றி யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய கண்ணும் கருத்தும் கவனமும் நீ வெற்றி அடைவதற்கான வேலைகளை செய்வதில் தான் இருக்கணுமே தவிர மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னு ஒருபோதும் கவலைப்படாத. இந்த உலகத்தின் பங்கு வெறும் வேடிக்கை பார்ப்பதும் அடுத்தவனை கேலி செய்வது மட்டும்தான். யார் உன்னை வேடிக்கை பார்த்தாலும் சரி, கேலி கிண்டல் பண்ணாலும் சரி, எதையும் கண்டுக்காம சாதிச்சே தீர்வேன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையில் நீ சாதிச்சு நல்ல நிலைமைக்கு வர்ற வேலைகளை பாரு. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினைவு கூர்ந்து நினச்சி பார்க்க முடியும். ஆனால் வருங்காலத்தை நீ விரும்பும்படி உருவாக்கிக்கணும்னா இந்த நிகழ்காலத்தை அனுபவித்து சந்தோஷங்களை உணர்ந்து துக்கங்களை விலக்கி வச்சு உனக்கான முயற்சிகளை கடுமையான அபாரமான முயற்சிகளை செய்யணும் என் செல்லமே. சீனி சக்கரைங்கிறது சிறியது தான், ஆனால் அதனோட இனிப்பு சுவை மிக பெரிதாக இருக்கிறதல்லவா. மிளகும் சிறியதாக இருந்தாலும் அதன் காரம் மிக பெரியதாக இருக்கிறதல்லவா. அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் இப்படி போல சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு. ஏன்னா சின்ன சின்ன பொருட்கள் எப்படி அதிக காரத்தையும் இனிப்பையும் தருதோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ சின்னதாக சாதாரணமாக நினைக்கிற விஷயங்கள் தான் மிகப்பெரிய அழகான அற்புதமான வாழ்க்கையை தருவதாக இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சு கவனமாக வேலை செய்ய கற்றுக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் சோம்பேறிகள்னு யாரும் இல்லை. சோம்பேறிகளாக நீ நினைக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு பொருத்தமான வேலையை பெற்றுக்கொள்ளாத துரதிர்ஷ்டசாலிகள். அவங்க இப்படி சோம்பல்தனமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதை எப்படி சிறப்பாக செய்கிறதுன்னு தெரியாததால தான். அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டசாலிகளையும் உழைக்க முயற்சி செய்யாமல் இருப்பவர்களையும் நீ கண்டுக்காம சுறுசுறுப்பா உண்மையா உனக்கான கடமைகளை செஞ்சுட்டு போ. எப்போதும் எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இன்னைக்கு நீ போடுற நம்பிக்கைங்கிற விதைதான் நாளைக்கு மாபெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்கும். உன் மனசுல தைரியத்தையும் நம்பிக்கையும் விதைப்பதற்கான விதைகளை நான் போட்டு வச்சிருக்கேன். நீ எப்போதும் தைரியத்தோட நல்ல நம்பிக்கையோட உனக்கான எல்லா காரியங்களை மட்டும் செஞ்சா போதும். உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில உன்னை அடுத்த கட்டத்துக்கு நானே கூட்டிட்டு போயிடுவேன் என் செல்லமே. எப்போவுமே உன்னுடைய மூளை நரம்பு தசைன்னு எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய ரத்தத்திலும் கூட அடுத்து என்ன செய்யணும் எப்படி வாழணுன்ற அந்த விஷயமும் உன் குறிக்கோளை அடைவதில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். நீ வெற்றி பெறணும்னு நினச்சினா வேறு எதன் மீதும் கவனம் செலுத்தாதே. வாழ்க்கையில் முன்னேறதுக்கான உழைப்பிலும் அதற்கான முயற்சியிலும் மட்டும்
கவனம் செலுத்தும் போது உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல மாபெரும் விருட்சத்தை உன் வாழ்க்கையில வெற்றியாக நான் உருவாக்குவேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது, நீ முயற்சியும் பயிற்சியும் சரியா செய்யும் போது உன் இலக்கை நீ அடைவதையும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதே போல இன்னொன்று சொல்றேன் கேட்டுக்கோ. நீ வாழ்க்கையில ஜெயிக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது சில பேர் உன் கூடவே இருந்து ரொம்ப தைரியமா உனக்கு கெட்டது செஞ்சுட்டு அப்புறம் தெரியாம செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்டாங்கன்னா அடுத்த முறை அவர்களை நம்பாதே என் செல்லமே. ஏன்னா துணிவுடன் தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்கவர்களை நம்புவதென்பது ஒரு நாடகம் போலதான். அவங்க தெரியாம செய்யல, தெரிஞ்சே செஞ்சுட்டு தைரியமா உன்கிட்ட அதை எடுத்தும் சொல்றாங்க, மன்னிப்பும் கேட்குறாங்கன்னா அடுத்த முறையும் அவங்க இதை தான் செய்வாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு அவங்கள சமாளிச்சு ஓரமாக ஒதுக்கி வச்சிடு. இப்போதைய உன் நிலைமையை கண்டு நீ துவண்டு போக வேணாம், கலங்கி போக வேணாம். நம்பிக்கை இழக்காம கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தீனா கூடிய சீக்கிரமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். அதுவும் இந்த வராகியம்மா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே அழகாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நீ வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த உலகம் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதனால வேடிக்கை பார்க்கும் இந்த உலகத்து மனிதர்களின் வார்த்தைகளை பெருசா நினச்சிக்காம போராடி உனக்கான வேலைகளை செஞ்சு உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான வேலைகளை பாரு. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா வேதனைகளும் முடிவுக்கு வந்துடும். வேதனைகளையும் சோதனைகளையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்குமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இன்றைய நாளை நீ சிறப்பாக வாழ்ந்து இந்த நிகழ்காலத்தில் எல்லா விஷயங்களையும் சரியா செய்யும் போது உன் வாழ்க்கையின் எதிர்காலம் தானாகவே வெற்றிகரமானதாக மாறிடும். ஒழுக்கம்ன்ற அந்த ஒரு பண்பும் பொறுமைங்கிற அந்த ஒரு குணமுமே உனக்கு போதும். 1000 படிகள் அது உன்னை உயர்த்திவிடும். எப்போதும் பொறுமையோட ஒழுக்கத்தோட உன்னுடைய எல்லா செயல்களையும் செய்ய பழகு. உன்னை மதிக்கிறவங்கள நீ எவ்வளோ வேணாலும் மதித்து மரியாதையோட நடத்தலாம். ஆனால் உன்னை மதிக்காதவர்களையும் அலட்சியம் செய்பவர்களையும் நீ மதிக்கணுன்ற அவசியம் இல்லை. எதுவுமே யார் உனக்கு எப்படி கொடுக்குறாங்களோ எப்படி நடந்துக்கிறாங்களோ அதையே நீ திருப்பி கொடுத்தா போதும். நல்லவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இரு, கெட்டவர்களுக்கு அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. உன் பிரார்த்தனைகள் நிறைவேற காலதாமதம் ஆனாலும் என் மேல நீ வச்ச பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் கொஞ்சம் கூட குறையலங்கிறத நான் கவனிச்சேன். அப்படி முழு நம்பிக்கையும் என் மேல வச்சிருக்க என் அன்பு பிள்ளை உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சிறப்பா செஞ்சு கொடுக்க வந்துட்டேன் செல்லமே. நான் பல சமயம் பல பதிவுகளில் எத்தனையோ முறை உன்னை எச்சரிச்சும் கூட நீ தேவையில்லாத சரியில்லாத சில மாய வலைக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட. இல்லாததை இருப்பதாக நினச்சி ஏமாந்ததும் தேவையற்றதை தேவைன்னு நினச்சி ஆசைப்பட்டதும் உன் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அதை திருத்தி கொள்ள வேண்டியது நீதானே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மனசுடைஞ்சு அழுகாதே. இந்த வராகி அம்மாவிடம் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை ஒப்படைச்சிடு. இனிமே நீ சந்தேகப்படுவதோ சஞ்சலம் அடைவதோ கூடாது. இந்த வராகி அம்மா என் அறிவுள்ள அழகு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செஞ்சு தந்துடுறேன். உன் கர்ம வினையை தீர்க்க வந்தவங்க, அதாவது உன்னுடைய பாவம் உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காகவே உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வந்தவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு சில துன்பங்களையும் துரோகங்களையும் செய்யதான் செய்வாங்க. என்ன பண்ணுறது, அவங்க பாவம் செய்கிறதுக்காகவே பிறந்திருக்காங்க. உன்னுடைய பாவத்தை உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறதுக்காகவே உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் செய்யும் செயலுக்காக நீ வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்காத. உன் வாழ்க்கையில் நீ செய்வதற்கு பல நல்ல விஷயங்கள் இருக்கு. அதனால மனக்கவலை ஏதுமின்றி வராகியம்மா வராகியம்மான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு நித்தமும் நிம்மதியாக வாழ்வதற்கான வேலைகளை பாரு. நான் உனக்கு துணையாக இருந்து என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்கிறேன். என்னிடமிருந்து அழுது பிரார்த்தனை செய்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போது காடு போல இருக்கும் உன் வாழ்க்கைய என் அருளால பூங்காவாக மாற்றி காட்டுறேன் செல்லமே.
இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்கும் வருத்தப்படாத. ஆனால் யார் என்ன சொன்னாலும் அதை நல்லா யோசி. உன் மனசுக்கு அது சரியாக வருதான்னு பாரு. அப்புறமா அதை நீ சிறப்பாக செஞ்சினா உன் மனசும் தெளிவாகும், உன் வாழ்க்கையும் உயர்வாகும். மனிதர்கள் உன்னை தாழ்த்தினால் இந்த வராகியம்மா உன்னை உயர்த்துவேங்கிறத புரிஞ்சுக்கோ. எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறத உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காகவே உன் வாழ்க்கையில் பல பேர் வந்து போகிறாங்க. யார் உன்னை நோக்கி வந்தாலும் யார் உன்னை விட்டு போனாலும் கவலைப்படாத. வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ அதை அனுபவி, இல்லாட்டி அனுபவமாக எடுத்துக்கோ. அதாவது நல்லது நடக்கும்போது அதை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கோ. கெட்டது நடக்கும்போது இதுவும் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தான், இதையும் படிப்பினையாக எடுத்துக்கணும்னு அந்த அனுபவத்தையும் எடுத்துக்கோ. அனுபவிக்காத வாழ்க்கையும் அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் வீணாக போய்விடும் அல்லவா? எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? எந்த விஷயமும் நீ ஆசைப்படும் போது சுலபமாக உனக்கு கிடைச்சிடாது. அப்புறமா அது உன் கைகளில் கிடைக்கும்போது உனக்கு அதை பெறணுன்ற ஆசையே இல்லாமல் போய்விடும். இப்படி தானே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. எது எப்படி நடந்தாலும் நீ எப்போதும் உனக்கு கிடைப்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு மனநிறைவோடு வாழ தயாராக இரு. யாராவது வந்து உனக்கு உண்மையாக இருப்பாங்க, யாராவது வந்து உனக்காக நியாயத்தை பேசுவாங்கன்னு உனக்கான நியாயத்தை அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காத. எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு சாதகமானதையும் அவர்களுக்கு சரியானதையும் அவர்களுக்கான நியாயத்தையும் தான் பேசுவாங்களே தவிர உனக்கு எது நியாயம்னு பேசுவதற்கு இங்கு யாருக்கும் மனசு இல்லை என் செல்லமே. இப்போ வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நினச்சி நீ கலங்க வேண்டாம். நீ கலங்கும்படியும் கவலைப்படும்படியும் எதுவும் தப்பாக நடந்துடல. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டுட்டு போகிறேன். கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான வெற்றியை சந்தோஷமாக கொடுக்கும்படி நான் செய்கிறேன். இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமானதாக கஷ்டமானதாக இருந்தாலும் இது நிரந்தரம் நினச்சிக்காத. கண்டிப்பாக காலம் மாறும், உன்னுடைய சூழ்நிலைகளும் மாறும். உன்னுடைய வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையத்தான் போகுது. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு செயல்பட்டினா உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். முதல்ல பயப்படுறதை நிறுத்து. என்ன மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்துடாதுன்னு தைரியமாக இரு. நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே. உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. நீ எப்பவோ செஞ்ச தப்புக்கான தண்டனையை தான் இப்போது உன் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டு இருக்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நானே நடத்தி தரேன். நீ செய்யாத ஒரு தவறை உன் மேலே சூட்டி யாரெல்லாம் உன் மேலே பழி போட்டாங்களோ, யாரெல்லாம் உன்னை திட்டுனாங்களோ, யாரெல்லாம் உனக்கு சாபம் விட்டாங்களோ அந்த பாவம் அவர்களுக்கே போய் சேரும். அதனால நீ செய்யாத தப்பை நீ செஞ்சதா சொல்லி உன்னை திட்டுபவர்களையும் உன்னை தூற்றி தப்பாக பேசுபவர்களையும் பார்த்து நீ கவலைப்படவோ கலங்கவோ வேண்டாம். உனக்கு உண்மையான உறவாக இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன். எதுவுமே உன்னை பாதிக்காத அளவுக்கு எல்லா வகையிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் என் செல்லமே. உன் மனசை மட்டும் நீ சந்தோஷமாக வச்சுக்கிட்டினா போதும். உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. தேவையில்லாத துஷ்டர்களிடமும் துரோகிகளிடமும் நீ வாதாட வேணாம். அடுத்தவங்க கிட்ட போய் நீ எப்படிப்பட்ட ஆள் நிரூபிக்க முயற்சி செய்யாதே. என்ன நடந்தாலும் பொறுமையாக இரு. நீ வைரமாகவே இருந்தாலும் உன்னை புரிஞ்சுக்காதவங்க கையில் கிடச்சின்னா உன்னை தெரியாதவங்க உன்னை சாதாரண கூழாங்கல்லாகத்தானே நினைப்பாங்க. ஆனால் நீ பார்ப்பதற்கு கூழாங்கல்லாக தெரிந்தாலும் உண்மையிலேயே நீ வைரமான தங்கப்பிள்ளைங்கிறது இந்த வராகியம்மாவுக்கு நல்லா தெரியும். உன்னுடைய மதிப்பு இந்த உலகத்துக்கு தெரியும்படியும் உன்னுடைய அருமை பெருமை திறமையை அனைவரும் உணர்ந்து கொள்ளும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். விழுந்தவர்கள் எழுந்து நிற்பதும் எழுந்தவர்களை மறுபடியும் கீழே விழுகச் செய்வதும் இந்த வராகியம்மா நானே தான். அழுதவர்கள் சிரிப்பதும்
சிரிப்பவர்கள் அழுவதும் என் தயவால் தான் என்பதை புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரமே கவலைப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிற உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மன மகிழ்ச்சியும் உனக்கு கொடுக்க போறேன். பொன்னும் பொருளும் என் அருளும் ஆசிகளும் இனி உனக்கு மிக அற்புதமானதாக அழகானதாக உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் செல்லமே.